ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொன்னா மட்டும் பத்தாது. கதையோடைய டைட்டிலோ அல்லது டாபிக்கே நம்ம லைட்டா பார்க்கணும். அப்பதான் வந்து கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா என்னன்றது நமக்கு தெரியும். சரி வாங்க கதையில என்னென்ன நடக்குது அப்படின்றத சுருக்கமா பார்ப்போம். நம்ம கதையில சுமார் 3 பேர் இருக்காங்க. அதாவது அக்கா, தங்கச்சி. அக்கா, தங்கச்சின்னா 2 பேரும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. 2 நிமிஷம் வித்தியாசம் தான் பொறந்ததுல. ஸோ இவங்க 2 பேரும் ட்வின்ஸு. இதே சிச்சுவேஷன்ல இந்த அக்காவ கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை. சுமார் 3 பேர் தான் இந்த கதையில இருக்காங்க. அன்னைக்கு அதாவது இந்த அக்கா வந்து வேலைக்கு போன நேரத்தில, அக்கான்னு நெனச்சு அதாவது அவங்க தங்கச்சிய வந்து இந்த பையன் என்ன பண்ணான்ற ஒரு சிச்சுவேஷன் தான் இது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி நம்ம கதையில சொன்ன மாரி 3 பேர் இருக்காங்க. நம்ம கதையில யார் யார்னா, இந்த பையன், பொண்ணு, பொண்ணோட தங்கச்சி. இந்த பொண்ணும், பொண்ணோட தங்கச்சியும் சுமார் 2 நிமிஷம் தான் நேர வித்தியாசம். அவங்க 2 பேரும் பொறந்தது ட்வின்ஸ். 2 பேரும் அச்சு அசல் ஒரே மாதிரி இருக்காங்க. இது வந்து யாராலயுமே வந்து இவங்க தான் அக்கா, இவங்க தான் தங்கச்சின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க சேமா அதாவது ஒரே மாதிரியே இருக்காங்க. சரி இப்படி போயிட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ல தான் என்னன்னா, அக்கா வந்து ஃபர்ஸ்ட்டு காலேஜ் போயிருக்கா. அக்கா ஒரு காலேஜும், தங்கச்சி ஒரு காலேஜில படிச்சுட்டு இருக்காய்ங்க. சரி இப்படி போயிட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ல தான் இந்த அக்காவுக்கு வந்து அவங்க கிளாஸ்ல இருக்கிற ஒரு பையன் கூட ஒரு சின்ன தொடர்பு ஏற்படுது. தொடர்புனா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து போக போக ஒரு நேரத்துக்கு மேல காதலாமாக மாறுது. காதலா மாறும்போது அந்த பையனுக்கு தெரியல இவங்க வந்து ட்வின்ஸ்ன்னு. அதாவது இந்த பொண்ணோட பேக்ரவுண்டே தெரியாம அவன் காதலிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்கான். ஸோ இவனுக்கு எந்த விதமான சிச்சுவேஷனுமே தெரியல. இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்கு. தங்கச்சி வந்து இதே மாரி இருக்கும் அப்படின்ட்டு. இப்படி போயிட்டு இருக்க சிச்சுவேஷன்ல தான் ஒரு நாள் தெரிய வருது இவனுக்கு. இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. இந்த தங்கச்சி தான் இது அப்படின்ட்டு. ஸோ ஓகே. இப்படியே போயிட்டு இருக்க சிச்சுவேஷன்ல தான் தெரிஞ்சிருச்சு. 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணும்போதே வந்து நெறைய இவனுக்கு யோசனை. நம்ம இப்ப கல்யாணம் பண்றது தங்கச்சியாவா? அக்காவியா? அவனுக்கே அப்படியாப்பட்ட ஒரு யோசனை வருது. சரி, இப்ப இப்படி போயிட்டு இருக்க சிச்சுவேஷன்ல இந்த பொண்ணும், பையனும் 2 பேரும் வேலைக்கு வெளியில வந்துட்டாங்க. அதாவது இவங்க ஊர்லேருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு சிட்டிக்கு போறாங்க. இப்படி சிட்டில இருக்கிறம்போது, எப்பயும் போல தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. காலையில 2 பேரும் வேலைக்கு போறாங்க, ஈவினிங் வராங்க, இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ, அடுத்த நாள் தான் என்னான்னா, அடுத்தது 1 மாசத்துக்கு அப்புறம் அவங்க தங்கச்சி, அதாவது இந்த பொண்ணுடைய தங்கச்சி வந்து சென்னைக்கு வராங்க. அதாவது அவங்க சென்னையில தான் வேலை பார்க்குறாங்க. சென்னைக்கு வரும்போது தான் என்னன்னா நல்ல ஒரு லிங்க் வந்து ஏற்படுது இவங்களுக்குள்ள. அதாவது இந்த பையனுக்கும், இந்த பொண்ணுக்கும். அதாவது இந்த பையன் வந்து அவன் மனைவி கூட பேசுறது அதிகமா இருக்கிறத தவிர்த்துட்டு, அந்த மனைவியோட தங்கச்சிகிட்ட பேசிட்டு இருக்கான். ஆனா 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஒரே முடி, ஒரே தலை எல்லாமே ஒரே மாரி இருக்காங்க. ஒரு கண்ணு வந்து கூட ஒரே மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படியே போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணு வந்து அன்னைக்கு என்ன கேட்குதுன்னா, "மாமா எனக்கு உங்கள புடிச்சிருக்கு. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ற மாரி கேட்குது. அப்ப இவன் செம்ம கடுப்பாயி, "இல்ல அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. அது எப்படி உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீ வந்து வித்தியாசமா கூட இல்ல. நீயும் உங்க அக்காவும் ஒரே மாரி இருக்கீங்க. எப்படி நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும்ன்ட்டு பேசி, இவனும் இல்ல வாய்ப்பே இல்லன்ற மாரி சொல்லி புரிய வைக்கிறான். ஸோ இப்படி புரிய வச்சோனே தான் அந்த பொண்ணுக்கும் புரியுது. இப்படியே இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த பொண்ணு வந்து ஓகேன்னு சொல்லுது. "ஓகே நான் வந்து விலகிக்கிறேன். நான் வந்து யாருக்கும் துரோகம் நினைக்கல. எங்க அக்காவுக்கு நான் துரோகம் நினைக்கலன்னு" அந்த பொண்ணு சொல்லுது. ஆனா, இவனுக்கு அப்புறம் தான் ஒரு ஐடியா வருது. பேசாம நம்ம வாய்ப்பு இருந்தா சான்ஸ் அதாவது இருந்தால் பேசி பார்ப்போமான்ட்டு. ஆனா, இதுக்கு மேல இவனே வேணான்னு சொன்னதுக்கப்புறம், இவனே வேணும்னு சொன்னா, இவனுக்கான இடம் வந்து குறைஞ்சு போயிரும்ன்ற காரணத்தினால, இவன் எதுவுமே சொல்லாம வாய மூடிட்டு உட்காந்துருக்கான். இப்படி வாய மூடிட்டு உட்காந்துருக்கும்போது தான், அன்னைக்கு இவன் நல்லா வந்து சரக்கு அடிச்சுட்டு தூங்குறான் அன்னைக்கு. செம்ம சரக்கு. இவனுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே நினைவு தெரில. வீட்டுக்குள்ளேயே சரக்கு அடிச்சுட்டு தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு உட்காந்துருக்கும்போது, இவங்க உட்காந்து சமைச்சிட்டுருக்காங்க. அதாவது இந்த தங்கச்சி தான் உட்காந்து சமைச்சிட்டுருக்கு. ஆனா, இது தங்கச்சின்னு தெரியாம இவன் வந்து தன்னுடைய மனைவி, அதாவது இந்த பொண்ணோட அக்கான்னு நெனச்சுக்கிட்டு இவன் வந்து இருக்கான். ஸோ, இதில தான் வந்து ட்விஸ்ட்டே ஆரம்பிக்குது. ஏன்னா, இந்த பையனுடைய மனைவி வந்து வெளியில வந்து வேலைக்கு போயிருக்காங்க அன்னைக்கு காலையில. எப்போதுமே போறதுக்கு ஒரு 1 டூ 1 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து போயிருக்காங்க. இதே தெரியாம, இவன் எப்போதுமே காலையில எந்திச்சு வந்துட்டு அவங்க மனைவிய கொஞ்சுவான் போல.
ஸோ இவன் எப்பயும் போல் ஏஞ்சி வந்து அவன் மனைவியை கொஞ்சறான். அதாவது மனைவினா மனைவியோட தங்கச்சியை கொஞ்சறான். அதாவது இதான் மனைவின்னு இதுவாகி அப்படி கொஞ்சும்போது அந்த பொண்ணு வந்து திரும்பி எதிரில் இவனுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இவனுக்கு வந்து எது மனைவி எது தங்கச்சின்னே இப்போ தெரியல. மனைவியோட தங்கச்சி கூட சந்தோஷமாக இருக்கான் காலையில் எழுந்திரிச்ச உடனே. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக சரக்கில் இருந்த காரணத்தினால. இப்போ இப்படியே வந்து அன்றைக்கி நாள் ஃபுல்லாக போகுது. அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபோன் வருது, எங்கெங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ தான் இவனுக்கு தோணுது, அப்போ இது யார் அப்படின்ட்டு. அப்போ தான் தெரிய வருது, ஆஹா இது நம்ம மனைவி இல்லை, இது நம்ம மனைவியோட தங்கச்சி. அன்னைக்கே நம்ம மனைவி வந்து நம்ம மனைவியோட தங்கச்சி வந்து நம்மக்கிட்ட ஆசைப்பட்டு கேட்கும்போது நம்ம இல்லைன்னு சொன்னோம். இன்றைக்கி அது ஒரு சிச்சுவேஷனாக அமைஞ்சதுனால அவளும் யூஸ் பண்ணிக்கிட்டா. ஆனால் இது தெரியாமல் நம்ம சந்தோஷமாக இருந்திருக்குமேன்ற மாதிரியான ஒரு கில்ட் ஃபீல் இவனுக்கு இருக்குது. சரி இதை வந்து எப்படியாவது மனைவி கிட்ட போய் சொல்லிடலாமான்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. ஆனால் இதை போய் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் திரும்பி வந்து மனைவியோட தங்கச்சிக்கிட்ட உட்காந்து பேசுகிறான். இதை வந்து யாருக்கிட்டேயும் சொல்லாத, நானே வேணாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஸோ நீ வந்து இதை வெளியில் போய் சொன்னால் இப்போ அசிங்கமாக போயிடும். உனக்கும் அசிங்கம் எனக்கும் அசிங்கம். நீ போய் வெளில சொல்லாத, நானும் வெளில சொல்ல மாட்டேன். இப்படியே வந்து இருக்கட்டும். டெய்லி அவன் வேலைக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் உனக்கு தேவையானதை நான் பண்ணுறேன். அவள் வேலைக்கு விட்டு வந்ததுக்கப்புறம் அவளுக்கு தேவையானதை நான் பண்ணுறேன். இதுதான் நமக்கான ஒரு இது ஓகேங்களா? ஸோ நீ வந்து எந்த விதமான கவலையும் படாதன்னு சொல்லி பேசி இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பகலில் மனைவியோட தங்கச்சி, நைட்டு மனைவி. ஸோ இப்படியே வந்து இவன் ஒரு ஜாலியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான் நம்ம ஹீரோ. சரி இப்படியே போயிட்டுருக்கும்போது தான் ஓரளவுக்கு மேலே இவங்க மனைவிக்கு லைட்டாக சந்தேகம் வர ஆரம்பிக்குது. என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் அப்படி சந்தேகம் வர நேரம் மனைவியோட தங்கச்சிக்கு தெரிஞ்ச ஒரு காரணத்தினால, மனைவியோட தங்கச்சி இதுதான் நமக்கான நேரம்ன்ட்டு நான் வந்து வெளியில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் போகிறாங்க. ஸோ வெளியில் போனோடனே ஓகே இப்போ வந்து ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம கணவன் தவறானவர் கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர் வல்லவருன்னு நினச்சிக்கிட்டு இந்த மனைவியை வாழ்ந்துட்டுருக்காங்க. இவனும் வந்து எப்பயும் போல் நல்லா வாழ்கிறான். அதே மாதிரி இவன் வந்து சும்மாவும் கிடையாது. அப்போ மனைவியோட தங்கச்சி வந்து மாதத்துக்கு ஒரு தடவையோ மாதத்துக்கு 2 தடவையோ தனியாக ஹாஸ்டலுக்கு கூப்பிட்டு வந்து என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இவங்க வந்து அதாவது இந்த பொண்ணோட அக்காவுக்கு தெரியாமல் வந்து இந்த பொண்ணு அக்காவுடைய கணவரை வந்து அப்பப்போ வர சொல்லி பார்க்க சொல்கிறது, அப்பப்போ அவங்களுக்கு தேவையானதை வந்து பண்ண சொல்கிறது, இப்படியே வந்து போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் இப்படியே தான் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கதை எப்படி இருக்குன்றத நீங்கள் தான் சொல்லணும். இது ஒரு உண்மை கதையாக நடந்த சம்பவம் தான். இதை நான் படித்தேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல கன்டென்ட்டில் சந்திப்போம். நன்றி.